ஹலோ கைஸ். இன்னும் இல்லாமல் பிகினிங் ஆஃப்டர் த எண்ட் மாங்காவோட சீசன் 6 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இந்த வீடியோக்காக 8 மாதம் மேலே இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கூட ஒரு கமெண்ட் வந்துச்சு, சரி என்னதான் போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உட்காந்து சீசன் 6 ஸ்டார்ட் பண்ணேன். சரி ஓகே, ஃபஸ்ட் எபிசோட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா வந்தேன். என்னால் கண்டினியூஸாக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் இல்லை தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒர்க் அதிகமாக இருக்குது. சரி, இதை ரொம்ப நாளாக கேட்டுருந்தீங்களா, அதனால் ஒரு எபிசோட் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுவோன்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம எபிசோட் 84 and 83 இதை கன்ஃபார்மாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது பெட்டராக புரியும். ஓவர் அவசரமாக ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி காட்டுறாங்க. ஒரு சிட்டிக்குள்ளே 2 பசங்க ஏதோ திருடுற மாதிரி காட்டுறாங்க. அந்த பையன் டே நம்ம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். நீக்கோ நம்ம கிளியராக இருக்கோம்னு நினைக்கிறேன், பட் சீக்கிரமாக இது பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். அந்த பையனுமே கரெக்டாக அங்கே நின்று நீ பார்த்துக்கோ, நான் கண்டிப்பாக சீக்கிரமாக முடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த பையனுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதுக்கு இன்னொரு பையன் சொல்கிறான், நீ கரெக்டாக தான் செய்கிறியா அப்படின்னு நம்ம சொல்லி கேட்கும் போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டோருமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுது. பார்த்தியா என்னோட சுப்பீரியர் பவருக்கு எல்லாருமே தலை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக நின்றுட்டு இருக்கான். இதே மாதிரி கத்தி சொல்லு பாவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா போகிறான். ஆக்சுவலாக இவங்க ஏதோ திருட வந்திருக்காங்க போல். எனக்கு தெரிஞ்சு இது நெசசரியான்னு நான் என்னையே கேட்டுக்கிட்டேன். பட் ஆனால் ஆக்சுவலாக வேறு வழி இல்லாமல் எங்களுக்கு இது பண்ணி தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் மற்றவங்கிட்டேருந்து திருடுறதுன்றது பார்த்தீங்கன்னா கரெக்டான விஷயம் கிடையாது. ஆனால் எப்படி இருந்தாலும் அவங்க ரொம்ப பணக்காரங்க தான். அதனால் அவங்ககிட்டேருந்து திருடுறதுல தப்பு இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பார்த்தீங்கன்னா நிறைய ஜம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் இந்த ஆர்ஃபனேஜ் அவனோட வழி என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்கான். அப்போது எங்களுக்கு காசு ரொம்பவுமே தேவைப்படுது. கிரே நீ ரெடியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இந்த பேரை உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி கேட்ட மாதிரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம சீக்கிரமாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இப்போ 2 பேருமே ஒரு சப்வேல நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த 12 வயசு பையன்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்பி காசெல்லாம் வாங்குவானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களாம் பார்த்தீங்கன்னா பேசிட்டு போயிட்டுருக்கானுங்க. எப்படியும் அவன் நம்மகிட்ட காசு மட்டும் தான் கேட்பான். எந்த கொஸ்டினுமே கேட்க மாட்டான். அதனால நம்ம பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே போயிட்டுருக்கானுங்க. அப்போ அந்த கதவுமே பார்த்தீங்கன்னா திறக்கிறாங்க. டேய் தம்பிங்களா, நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. அது கேட்டுட்டு அவனுக்குமே அந்த காசுலாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்படின்னு அவர் சொல்லும் போது சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. அப்போ நம்ம கிரே மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை பார்த்தோன்னே நின்றுறான். அப்போ அந்த பையனுமே சொல்கிறான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருறா, இந்த இடம்லாம் கொஞ்சம் ஏராளமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இன்னொரு பக்கம் அந்த வயசானவர் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்த ஜெம் ஸ்டோன் காசுலாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இருக்காரு, கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம கிரே பார்த்தீங்கன்னா அந்த புக்கை வச்சுருக்கான். அப்போ பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்குது, இந்த ஓல்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மானுவலா, இது உனக்கு வேணும்னா நீ எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அவனுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் புரியல. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே இருக்க யாருக்குமே இது எப்படி படிக்கணும்னு தெரியாது. அதனால் நீ இந்த ஆக்சுவலாக இது ஃபுல்லாக டஸ்ட் தான் இருக்கும், நீ உனக்கு வேணும் எடுத்துகிட்டு போன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நீ ஏதோ வேறு ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு அப்படியே ஜாலியாக பார்த்தீங்கன்னா போகிறானுங்க. ஆனால் நீ இந்த புக்குக்காக தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க சொல்கிறாங்க, நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது அந்த கடையில் அந்த ஸ்மோக்கர்ஸ் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்காங்க. கரெக்டாக நான் சொல்கிறத கேளு. கரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் ரைடை எடுத்ததுக்கப்புறம் அப்படியே நிற்காமல் ஓட ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2 பேரை பார்த்தீங்கன்னா துரத்திட்டே இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீக்கோவும் கிரேவும் பார்த்தீங்கன்னா முன்னாடி வர அந்த சின்ன பசங்க, இன்னொரு 2 பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக்கர்ஸ். அந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா துரத்திட்டு ஃபைனலாக அவங்கள பிடிச்சிட்டேன், நீங்கள் எவ்வளோ தூரம் ஓடினாலும் என்கிட்ட தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்காக வராருங்க. அப்போ தான் டேய் தம்பி பின்னாடி திரும்பி பாரா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு சில்லி ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறானுங்க 2 பேரும். எப்படி தான் ஓடினாலும் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறானுங்க. அப்போ தான் நம்ம கிரே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்னிங் கிக்கை யூஸ் பண்ணுறான். இந்த இடத்துல யாருமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா முன்னாடி ஓடிட்டு இருந்தவன் டக்குன்னு ஒரே செகண்டில் திரும்பி ரிஃப்ளெக்ஸ் காமிச்சு ஒரே அடி அவன் மூஞ்சில் மெயினாக அடிப்பான். லிட்டரலாக அவன் அப்படியே மயங்கி விழுந்துருவான் மூஞ்சில் ரத்தத்தோட. இதை வச்சே நம்ம நீக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுவான். ஷாக் ஆகிட்டு டே எப்படா நீ அது யூஸ் பண்ண, நீ யூஸ் பண்ணது எப்படி திரும்ப இருந்துச்சு, இந்த ராஜாங்கெல்லாம் சண்டையில் யூஸ் பண்ணுவாங்களா அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே நம்ம சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா போகிறாங்க, அதாவது ஒரு இடத்துக்குள்ளே. கிரே நீக்கோ நீங்கள் எங்கே இருக்கீங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட்
சவுண்ட் வந்து கேட்குது. ஒரே செகண்ட் கிராண்ட் மாஸ்டர் நான் சீக்கிரமாக வந்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க இருக்கிறது ஒரு ஆர்ஃபனேஜ்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆர்ஃபனேஜில் தான் இவங்க 2 பேருமே இருக்காங்க. ஸோ இப்போ காணாம போனதுனால அந்த லேடியுமே வந்து பார்த்தீங்கன்னா தேடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் வந்தோடனே உங்களை பார்க்கறதுக்காக ஒரு புது ஆள் வந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட பேர் தான் செசிலியா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. செசிலியாவை பார்த்தோன்னே நம்ம கிரே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி போன மாதிரி நின்றுறான். அப்படியே அசையாமல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறான். ஸோ எப்படின்னா ஒரு அழகான சிலையை பார்த்தா எப்படி நிற்பாங்களோ அந்த மாதிரி அது வைனா இவன் வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஒரே ஏஜை சேர்ந்தவங்க தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து சீக்கிரமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ எனக்கு புரிஞ்சதுபடி இவங்க 3 பேருமே வந்து இந்த ஆர்ஃபனேஜில் தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சேம் ஏஜ் தான். யாருன்னா நம்ம செசிலியா அண்ட் தென் நம்ம கிரே, அதுக்கப்புறமா நம்ம நீக்கோ. ஸோ இவங்க 3 பேருமே இந்த ஆர்ஃபனேஜில் தான் இருக்காங்க. 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகணுன்ற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ இந்த பொண்ணை பார்த்தோன்னே நம்ம கிரே வந்து அப்படியே ஷாக் ஆன மாதிரி நிற்கிறான்னா, அடுத்த செகண்டே ஒருத்தனுக்கு வந்து தூக்கம் தெளியுது. ஸோ யாருக்கு தூக்கம் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்த்தரில் இருந்தால். ஸோ லிட்ரலாக நம்ம ஆர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ ஆளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிட்டு இருக்கான். இது ஆக்சுவலாக இப்போ இந்த 5 நிமிஷமாக நீங்கள் பார்த்துட்டு இருந்து நம்ம ஆர்த்தரோட கனவு தான். ஸோ ஆனால் இதுக்கு வந்து ஒரு டீட்டெயில் வந்து இருக்கும், டீப்பான டீட்டெயில் இருக்கும். அது வந்து போக போக நம்மளுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி ட்ரீம் வந்து எனக்கு ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. என்னோடய பழைய லைஃப் வந்து அப்படியே வந்து வருது என்னோடய ட்ரீமில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து அவனுக்கு வந்து யாரும் கூப்பிட்ற மாதிரி சவுண்ட் கேட்குது. சரி உள்ளே வாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் ஆர்த்தர் சொன்னோடனே, சார் நீங்கள் மீட்டிங்கான அந்த லொக்கேஷன் வந்து சொன்னீங்க இல்லையா, அது வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. கமாண்டர் விரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரிப்பரேஷனுக்கான ரெக்வஸ்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ப்ரிப்பரேஷனா அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். அப்போ 3 மெய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ 3 மெய்ட்ஸ் கையில் கிளாத்ஸ் அண்ட் பூட்ஸ் அண்ட் தென் அந்த ஆக்சசரிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம சில்வி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரையுமே பார்த்தா ஃபேன்சியாக வந்து தெரிய மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து பிரின்சஸ் கிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாதிரியும் எனக்கு வந்து ஒழுங்காக தெரியல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில்வி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. நம்ம ஹீரோ வந்து ஏமா இப்போல்லாம் உயிரை வாங்குற அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெஸ்லாம் போட்டு எல்லோரும் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறான். சொல்லிட்டுலாம் நம்ம ஆர்த்தர் வந்து நல்லாவே வளர்ந்துட்டுருக்கான். அவனோட பாடியுமே நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட் வந்து நான் இது வரைக்கும் போட்டதே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம விரியன் வந்து நீ ரொம்பவே அழகாக இருக்குப்பா, டெசியாவுக்கு மாப்பிள்ளையா நீ வந்து போகும்போது இந்த ஃபோட்டோ தான் நான் வந்து கண்டிப்பாக எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், ஒழுங்கான யூனிஃபார்ம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டிசைன் பண்ணுங்கள், அது கூட டிசைன் பண்ண தரல உங்களுக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்போ முன்னாடி இருக்க டிராகன் மாஸ்டர் வந்து நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், இப்போது விரியன் வந்து நம்ம சிந்தியா இறந்ததுக்கப்புறமா ரொம்பவுமே பெட்டராக இருக்க மாதிரி எனக்கு வந்து தெரியுது. ஸோ எப்படி இருந்தாலுமே அவர் வந்து ஸ்ட்ராங்காக தான் ஆள் தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி தான் வந்து ரிட்ரா வந்து டேரக்டர் குட்ஸ்கை இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து கொண்டாங்களோ அதே மாதிரி மற்றவங்களே வந்து இது பண்ண பார்ப்பாங்க போல் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கான். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு இவங்க சொல்கிற டேர்ம்ஸ்லாம் வந்து புரியாது. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே ரிட்ராவோட ரெப்ரசன்டேட்டிவை மீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு அவன் சொல்லிட்டு வீரன் வந்து திரும்பி சொல்கிறாரு. அப்போ நம்ம ஆர்த்தருமே வந்துட்டு நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஏன்னா டேரக்டர் சிந்தியா வந்து யார் கொண்டாங்களோ அவங்க வந்து நான் சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவன் சொல்லும்போது, சரிப்பா என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்பவே சேஃபாக வாங்க, ஏன்னா என்னோட பேத்தி வந்து உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு தெரிஞ்சுன்னா என்ன வந்து கொண்டுருவா அப்படின்னு மாதிரி வந்து வைனா சொல்கிறாங்க. ஸோ அந்த டிராகன் மாஸ்டருமே சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே ரெடினா அப்போ கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க விரியனும் அந்த கிராண்ட் மாஸ்டரும் இருப்பாங்களே அவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம சில்வியோட ஒரிஜினல் ஃபார்மோட வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சு அந்த டிராகன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணிட்டு ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அதை விட்றான்ற ஒரு இடத்துக்குள்ளே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நிறைய வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அடுத்த பாட்டை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.